கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, இவ்வளவு பாடுகள் வரும்பொழுது, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னை மறந்து விட்டாரா என்று சொல்லி கேள்வி உங்களுக்குள்ள வருது. ஆண்டவரை தேடுறதுக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. ஜெபம் பண்ண தோணலையே, ஆலயத்து வர்றதுக்கு ஒரு விருப்பம் இல்லையே, அப்படி முறுமுறுப்பு வருது. ஏன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிற சூழ்நிலை வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மகனே மகள், இந்த பாடுகள் நம்மளை உருவாக்கவும், இந்த பாடுகள் நம்ம இன்னும் சரிபடுத்தவும், இந்த பிரச்சனைகள், இந்த பலவீனங்கள், இந்த போராட்டங்கள் இன்னும் கர்த்தருக்குள் நம்மளை நெருங்க வைக்கவும். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் நான் இப்படியெல்லாம் பாடுகள் அனுபவித்து இந்த பலவீனப்பட்டு நஷ்டப்பட்ட, ஏமாற்றினார்கள், கைவிட்டார்கள், கூட இருந்து குழிவறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கோ என் தேவன் என் சந்ததியும் என்னையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மை நான் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக சில பாடுகள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அது உயர்வுக்காக, அது மேன்மைக்காக, அது நம்மளை தூக்கி விடுறதுக்காக, அநேகருக்கு காயங்களை ஆற்றத்தக்கதாக இந்த பாடுகள் நமக்கு இன்னைக்கு கொஞ்ச காலம். அதனால் ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, கைவிடவில்லை.